மிக்க நன்றி திரு ஷாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக பிரதமரினுடைய முதல் தமிழ்நாடு வருகை, அரசியல் ரீதியாக இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு பார்க்கலாம். அவர் கோயம்புத்தூருக்கு வர்றதே ஒரு மொத்தத்துல ஒரு 3 மணி நேர பயணம் தான். அவர் இப்ப வர்றாரு, அப்புறம் விவசாய மாநாட்டுல பேசுகிறார், உடனே ஒரு 3:15 வாக்குல கிளம்பிடுறாரு, அவ்வளவுதான். ஆனால் இது ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டரை அது வந்து வெளிப்படுத்தும். என்னன்னா, பீகார்ல ரொம்ப கிராண்டான முறையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இங்க வருகிறார். தீவிரமான அரசியலை நிறைய நேரம் விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு அடையாளம் இது வந்து எப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே பிஜேபியுடைய நெருக்கத்தை இன்னும் உணர்த்தக்கூடிய, அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இது 2 தரப்புக்கும், ஏடிஎம்கே சைட்லையும் சரி பிஜேபி சைட்லையும் சரி, அவர்களுக்கு ஒரு உற்சாகம் தரும். முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு சிம்பாலிக்கா தான் இதை பார்க்கணும். இந்த ஒரு குறுகின அவகாசத்துக்குள்ள நிறைய அரசியல் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்துல அதிமுக தலைமைக்கும் இவர் பிரதமருக்கும் இடையிலான நெருக்கத்தை காட்டுவதாக இது அமையும், அப்படி பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரணும், கூட்டணி விரிவாக்கம் ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற நிலையில பிரதமருடைய இந்த வருகையை தொடர்ந்து அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா பிரதமர் வருகையை அவங்க வரவேற்றிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னார ஆர்பி உதயகுமார் பிரேமலதாவை மீட் பண்ணியிருக்கார். அதே போல ஜி.ஏ. வாசன் எடப்பாடியை மீட் பண்ணியிருக்கிறார். பாமக எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமியை மீட் பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் வந்து இந்த கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் உள்ளே வருவதற்கு, இல்லாட்டி அவர்களுடைய வருகையை உறுதி செய்வதற்கான ஒரு சமிக்கைகளா பார்க்கலாம். அந்த டைப்ல பிரைம் மினிஸ்டர் வருகிறார். ஆனா என்ன, இவங்க எடப்பாடி பழனிசாமியை பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணால் கூட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்க போறல, அதுக்கான அவகாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா மொத்த ட்ரிப்பே ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிஞ்சிருது. பெரிய அளவுல அரசியல் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட கூட்டணி தொடர்பா ஒரு குறுகின அவகாசத்துல சில ஆலோசனைகளை பிரதமர் வந்து எடப்பாடியாருக்கு வழங்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு